காட்சி காண முடியுமா? இசையை தூங்கும் போது பாட முடியுமா? நான் சொல்ல வார்த்தை கேள். அன்று உன் அண்ணன் உன் கற்பை காப்பாற்றி விட்டார். இன்று எவராலும் உன் கற்பை காப்பாற்ற முடியாது. என் கைக்கு அகப்பட்ட கிளே தப்பித்தரா சரித்திரமே இல்லை. ஆடா பாவி, நான் இருப்பது எப்பேற்பட்டேனா? ஒரு தெய்வீகமான அந்த அம்மனுடைய ஆலயம். என் நீளம் கூட உன்னால மிதிக்கவே முடியாது. பாவி, நீ வணக்கம். அந்த அம்மன் கண்டிப்பா அக்கினி மாரியம்மா என் கற்பை காப்பாற்றுவா. அந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன். பொறுமையாக உச்சமிக்கு எட்டிக்கொள். கடவுளை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் இட்டு உதைத்தாலே படைத்த ஈசா பெண்ணை குளித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆடையை திருச்சினாரே கரிமுஞ்சி பயக்கான தன்னால் படைக்கப்பட்ட புரோத்தம்மை தன் மகளன்று வராமல் ஆசை கொண்டாலே தாயப்பலை தாழ வேண்டும் என்று உச்சத்தில் அவதானே யானமுஞ்சி பய விநாயகர் பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்படி இன்னொரு பெண்ணை சிறை கொண்டான முருகன் அவன் கடவுளா? இதில் யாரது கடவுள் என்று உரைக்கிறார்? எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தா. தர முடியுமா முடியாதா? பாவி, நீ என்னதான் உரைத்தாலும் சரி, இதே இடத்துல உயிரே மாண்டாலும் சரி, நிச்சயக்கு ஒருபோது என்னால் இணங்க முடியாது. பாவி, நான் சொல்ல மாட்டேன். நான் வளரக்கூடிய அந்த அம்மன் கண்டிப்பா என் கருத்தை காப்பாற்றுவார். காதலில் 3 வகை காதல். சாகசக்காதல் உரைத்தே காதலில் 3 வகை காதல். சாகசக்காதல் உரைத்தே ஓடா சண்டாளா என்று உரைத்தார். பாவி, சல்லாவை காதல் உரைத்தே ஓடா சதிகாரா என்று உரைத்தார். இருப்பது அன்று உன் தங்கையை தொட்டதற்காக முப்படை தளபதி என்று வராமல் மார்பீதை துதைத்தார். பார்த்தாயா? பாம்புக்கு பல்லில் விஷம், எழுத்து கொடுக்கல் விஷம், இந்த ஆளவந்தானுக்கு ஒட்டமெல்லாம் விஷம். பைத்தியக்காரா, என்னை தொட்டுவிட்டு நானாடி புன முடிக்கிற வேலையை பார்த்தாயா? சென்று வருகிற நகர் வேலை. இந்த பாவி சொல்ல வார்த்தை கேளுங்க. பார்க்கும் போதெல்லாம் உங்களை தவறாக நினைத்து விட்டேன். எனக்கு புரியவில்லை, சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. இனிமேல் இந்த பாவி யாருங்க திருமணம் செஞ்சுக்கலாம்? அதற்கு இந்த புனமுடிக்கிற என்ன வேலை செய்ய வேண்டும்? இந்த பாவிக்கு நீங்க தானே என் வாழ்க்கை பெற்று தர வேண்டும். அதற்கொடி ஒன்றுமே புரியவில்லை. ஐயா, உறவென்று சொல்லிக்கு இந்த பாவிக்கு ஒரு உரிமை இல்லையே. அதற்கு இந்த ஆளவன் தான் என்ன செய்ய வேண்டும்? கெட்ட பாவிக்கு தெய்வம் தர துணை என்று சொல்வார்.
பெரியவர்களே, அதற்கு இந்த குணமுடிக்கிறவன் என்ன செய்ய மாட்டேன். ஐயா, கடைசி வரையும் அவங்க பாதத்தை பணிந்து கேட்கிறேன். இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி ஐயா, தாலியா தாலி தாலி என்பது நகராதிலேயே இல்லை. வைத்தியக்காரி தொட்டே கட்டு விட்டார். படிபடி நகர வளர்ச்சி ஐயா, சொல்ல வார்த்தை கேளுங்க. இந்த பாவிக்கு நீங்க தான் ஐயா கடைசி வரையும் மலர்கொடே, நீ கத்தினாலும் கடனாலும் வலுதோடு புரண்டாலும் நீ எச்சில் பட்ட கடை இனே உன்னை தொடமாட்டு படியவிடு ஐயா, சொல்ல வார்த்தை கேளுங்க. படியவிடு தொட்டு சொல்லு ஓடி சொல்லி ஏ ராசா, ஆசாவா என் மேல் ஆசை இல்லையா? தொட்டு சொல்லு என்றார். என் மேல் ஆசை இல்லையா, என் மேல் ஆசை இல்லையா? என் மேல் ஆசை இல்லையா, என் மேல் ஆசை இல்லையா, என் மேல் ஆசை இல்லையா? பாதத்தை பணிந்தவளும் மனமுறவாதம் என்ற ஆழவத்தலாம் சொல்ல வார்த்தைக்கு உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஐயா, சொல்ல வார்த்தை கேளுங்க. எந்த திசையில போனாலும் இந்த பாவிக்கு சொந்தம்னு சொல்லிக்கு யாரும் இல்லைங்க. பாவி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ்ந்து நினைக்கிற பெண் அப்பாவி என் கற்பியை கெடுத்துட்டியடோ. இனிமேல் உனக்கு உயிரோட விட போவதே கிடையாது. இப்போதே நீதிமன்றம் போறேன். என்னுடைய அண்ணனுக்கு சொல்லி இந்நாட்டு மக்களுக்கிட்ட சொல்லி சம்பரையாட்டு கொண்டவனே மனைத்தவரை தெரிந்தான். இந்த மக்கள் என் பின்னாடி உன்னால் என்னடி செய்ய முடியாது? பொம்பளை பறிக்க நாயே, உன்ன மாதிரி ஆம்பளைங்க இனிமேல் உலகத்துல உயிரோட வாழவே கூடாது. பொழுதே விடுந்தாலும் சரி, உனக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி தரல.
புத்தி பின்புத்தி என்பதை நினைத்து விட்டார். நான் எவ்வளவு தூரம் நொடித்துரைத்தோம் உன் செவிக்கவில்லை. நான் சொல்லுவார்த்தை நன்றி கட்ட நாயே, உன்ன மாதிரி ஆம்பளைக்கு இனிமேல் என் கண்முன்னாடி இருக்கவே கூடாது. உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரத்தை என் கண்முன்னால நான் பார்க்கணும்டா. அப்படி என்றால் போய்த்தான் ஆக வேண்டும் என்று உன் மனம் துடிக்கிறது, போக வேண்டாம் என்று என் மனம் துடிக்கிறது. அப்படி என்றால் மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவை நீ இருப்பதை விட அந்த படபாவி அளவந்தனை கற்பி கெடுத்துட்டானா? ஒரு ஆள வந்தானா? கற்பி கெடுத்துட்டு அந்த பாவிக்கு நீங்க நான் தண்டனை வாங்கி தரணும். தங்கச்சி ஒரே ஒரு தங்கி ஒப்படி தங்கிட்டு ஆசையாக வளர்த்து வந்தேன். இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தங்கா. உனக்கு நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். என்னுடைய ஆசை எடுத்து மண்மேடாக போய்விட்டது தங்கா. அம்மா, அன்பின் பிறப்பிடமே, அறநெறியின் இருப்பிடமே, மாசற்ற மணிமங்கா ஒளிவிளக்கு, பொறுமையின் பச்சுடரே, இந்த அண்ணனை தன்னன் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே தங்கா. அம்மா, ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே ஊத்தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே ஊத்தேரே அண்ணன் தூக்கி போரே. கண்ணீர் கோலந்தா ஏ கடவுள் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. பூவும் இல்லை தங்கச்சிக்கு பொட்டும் இல்லை, மஞ்சள் நீளம பூத்ததில்லை. அம்மா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவை போரே ஊர்கோலம் போரே ஊத்தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே ஊத்தேரே அண்ணன் தூக்கி போரே.
விட்டதில்லை அண்ணன் உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை அண்ணே உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட தங்கச்சிய திட்டியதில்லை நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருந்த அண்ணன் மடியில் மண்ணாய் சாய்ந்து போறே ஊர்கோலம் போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே ரெண்டு கட்ட வீரல கட்டு வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேகே போறே ஊர்கோலம் போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே பின்னாடி ஏமா யார் பாரு ஐடியா நீ தெரிஞ்சா உன் தெரிஞ்சிட்டே சொல்லியே ஆமா யார் போட்டது அந்த படுவாவி ஆள வந்தானே ஏறி கால ஓய் கொஞ்ச நேரம் ஆளில வேற போட்டதுக்கு மச்சான் இவனை இப்படியே விட கூடாது நீதிமன்றமோ மன்னரோட நீதி கிடைக்கும் நீதி கிடைக்குமா நீ போ நான்